பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மாதவன். நான் மதுரையில் 25 ஆண்டுகளாக ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு 25வது வேர்ல்ட் ஹார்ட் டே. ஸோ அதை முன்னிட்டு தான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட். நான் வேர்ல்ட் ஹார்ட் ஃபெடரேஷன்ற உலக அமைப்பு ஜெனீவாவை சேர்ந்த தன்னார்வ நிறுவனத்தினுடைய ஃபெலோ ஆக 2003 தெரிவு செய்யப்பட்டேன். அப்போது அந்த பயிற்சியின் போது எனக்கு அளிக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த மாதிரி வேர்ல்ட் ஹார்ட் டேயில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி தொடர்ந்து 2003 நான் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கேன். எவ்ரி வேர்ல்ட் ஹார்ட் டே மதுரையில் பல இடங்களில் பண்ணிட்டு இருக்கிறேன். உடற்பயிற்சி பற்றி, சுகர் கண்ட்ரோல் பற்றி, பிபி கண்ட்ரோல் பற்றி, ஒபேசிட்டி உடல் பருமனை பற்றி, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ற பற்றிலாம் பல வருஷங்களாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வருஷம் என்னுடைய மெசேஜ் என்னதுன்னா, டிரைவர்ஸ் ஒரு கார் டிரைவர்ஸோ இல்லை பெரிய பஸ் டிரைவர்ஸ், ட்ரக்ஸு, இந்த மாதிரி பெரிய டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் உடல் பருமனும், அவங்களுக்கு சிகரெட்டு, சில பேர் சிகரெட்டு புகைப்பவர்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க ஹார்ட்டுக்கு நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் அதிகம் பார்க்குறது என்னென்னா, ரொம்ப டிரைவர்களுக்கு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறது அவங்களுக்கே தெரியலை. அதாவது ஏசிம்டமேட்டிக் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். சைலண்ட்டாக அவங்களுக்கு இருக்க பிரச்சனை அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அவங்களுடைய இருதய பம்பின் திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க பொட்டன்ஷியல் கேண்டிடேட் ஃபார் சடன் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது சடனாக இருதய செயலிழப்பு வருவதற்கு ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை தெரியாது. ஸோ இவங்க ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, டிரைவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் டிரைவரோட நின்று விடாது. அதில் பயணிக்கும் பயணிகள், எதிர்க்க வர்ற பஸ்ஸு, லாரி, இல்லை அதில் பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும். அதனால டிரைவர்ஸுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஸ்டேட்டஸை பார்த்துக்கணும். அவங்க ஹார்ட் இருதய நலன் குறித்து அவர்கள் மிகவும் சீரியஸாக சிந்திக்க வேண்டும். அதுக்கு அவங்கள செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். டிரைவர்கள் மட்டும் இல்லை, அவருடைய முதலாளிகள், பஸ் ஓனர்ஸு, அவங்களும் அவங்களுடைய எம்ப்ளாயீஸுடைய ஹார்ட் ஸ்டேட்டஸை பற்றி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அவங்களுக்கு உரிய ரெஸ்ட் கொடுக்கும்போது கொடுக்கணும். பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு என்ன சால்வ் பண்ணணும், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்பதை அவங்க பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹை ரிஸ்க் கேண்டிடேட்ஸ், அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்க, பிபி சுகர் இருக்கவங்களுக்கு பல டெஸ்ட்டுகள் பண்ணி, ஒரு இருதய மருத்துவர் மூலமாக டெஸ்ட் பண்ணி அவங்க ஃபிட்டு தானா, டிரைவிங் பண்ணுறதுக்கு ஃபிட்டாக இல்லையாங்கிறத தெரிவிக்கணும். இதுதான் என்னுடைய இந்த உலக இருதய தினத்தினுடைய மெசேஜ். தேங்க்யூ. என்னங்க? இன்றைக்கு 25வது இருதய, இன்றைக்கு இல்லை நாளைக்கு 25வது வேர்ல்ட் ஹார்ட் டே. 2000 ஆரம்பிச்சாங்க. ஆனால் பெரிய அளவில் யாரும் அதை எடுத்துகிட்டு போகலை. 2003 இருந்து இதை 3 நான் அந்த கூட்டமைப்பில் கனடாவில் பயிற்சி பெற்ற போது நாங்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம். அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க நாட்டில் போய் வேர்ல்டு ஹார்ட் டே நம்ம விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பண்ணணும்னு நாங்கள் முடிவெடுத்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் கிடையாது, என்னுடைய தோழர்கள் இருக்காங்க. நைஜீரியாவில் முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறான், பெனினில் ஒரு ஆள் இருக்கிறாரு, துனிஷியாவில் ஒரு ஆள் இருக்காங்க. அதுபோக வளர்ந்த நாடுகளில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நான் சொல்ல பின்தங்கிய நாடுகளில் இருந்தவங்க எல்லாம் கூட வந்தாங்க என் கூட. அவங்களோட இன்னும் நான் தொடர்பு இருக்கிறேன். அவங்களும் இதே உலக இருதய தினத்தை அந்த நாட்டில் இருக்கவங்ககிட்ட அவங்க கொண்டாடுறாங்க. ஈவன் சோமாலேண்டுன்னு இருக்குது, ஹெர்குசேன்ற ஒரு நாடு, அங்கே கூட இருக்க என்னோட நண்பர் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ஹார்ட் டேல அவர் சின்ன அளவில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன நாடு, ஃபிஜி ஐலண்ட்லேருந்து ஒருத்தர் வந்தார். ஸோ இப்படி பல பேரும் 23 வருஷங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதே இடத்துல, அதாவது பிரேக்கே போடுறோம், ஆக்சிடென்ட் அமுக்குனான்னு அர்த்தம். பிரேக் போட்டால் பிரேக் போடணும், ஆக்சிலரேஷன் போகல. உங்களுக்கு 25 வருஷத்துல ஜங்க் ஃபுட் கூடிச்சா இல்லையா? ஜங்க் ஃபுட் கூடிச்சு. இப்போ வீட்டிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம்.
படுத்துக்கிட்டே செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். புரோட்டா பற்றி அவேர்னஸ் எவ்வளவோ நம்ம சொல்லியாச்சு. ஆனால் புரோட்டா கடைகள் குறையில்லையே, அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஜங்க் ஃபுட்டு உலகமயமாதல், அதாவது குளோபலைசேஷன் வரும்பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வருது. ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒரே பொருளை வந்து ஒரு சிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து உப்பு அளவு வந்து டிஃபரன்ஸ். ஒரு நாட்டில் வந்து உப்பு அளவு வந்து இவ்வளோதான் இருக்கணும்னு கட்டுப்பாடு இருந்தால் அந்த நாட்டில் அது கேட்பாங்க. ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ வேணா உப்பு வச்சுக்கலாம்னா 10 கிராம் உப்பு வச்சுப்பாங்க. 10 கிராம் உப்பு வச்சுக்கும் போது அந்த நாட்டு குழந்தைகள் முதற்கண்டு அந்த சிப்ஸை விரும்பி சாப்பிட்டார்கள் என்றால், உப்பு வந்து எவ்வளோ அடிக்ஷன்னா, ஆல்கஹால் மாதிரி, சிகரெட்டு மாதிரி உப்பு வந்து ஒரு அடிக்ஷன். நீங்கள் உப்பே சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. ஸோ ஒரே கம்பெனி 5 நாடுகளில் அவங்களுடைய உப்புடைய அளவு வந்து மாறுபடும். சில நாடுகள் உப்பு இவ்வளோதான் இருக்கணும்னு கட்டுப்பாடு இருக்குது. நம்ம நாட்டில் எவ்வளோ கட்டுப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ உப்பு அளவு இதெல்லாம் நாட்டினுடைய ஒரு நேஷனல் லீடர்ஸு, அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதுக்கான மினிஸ்ட்ரி அவங்க தான் பண்ணணும். ஊறுகாயில் நீங்கள் உப்பு தவிர்க்க முடியாது. பட் வந்து சிப்ஸ் வந்து ரொம்ப காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது. நீங்கள் வேணால் தேடி பாருங்கள், கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒவ்வொரு நாட்டிலையும் உப்பின் அளவு மாறுபட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது நம்ம தான் கட்டுப்பாடு கொண்டு வரணும். இந்த மாதிரி மீட்டிங்கில் நம்ம சொல்லும்போது இது பல பேருக்கு தெரிய வரும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் சிப்ஸ் கொடுத்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது விடாது. ஃபின்லாண்ட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. ஃபின்லாண்ட் ஃபார்முலா வந்து உப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. அவங்க நாட்டில் வந்து ஹைப்பர் டென்ஷன், அதிக ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப அளவு குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு நாடு முன்னெடுக்க வேண்டிய விஷயம்.